கிளிநொச்சி மாவட்டத்துல பளைங்கிற பிரதேசத்துல மீண்டும் ஒருக்கா இப்படி விடுதலை புலிகள் இயக்கத்தின செயற்பாடுகள் ஆரம்பமாகி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்கு விசாரணைகள் வெளியாகிட்டு இருந்த எல்லா தகவல்களும் தலைகீழா மாறுமோ அப்படிங்கிற பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது இல்லையா? அவரோட மகன் அரசியல் ஈடுபட்ட விஷயம் தொடர்பாகவும் அவர் பல அரசியல் கட்சிகளோட விகாரைகளுக்கு பணம் வழங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு நாள்ல தெரிய வந்திருக்கு. இல்ல அரசியல் தொடர்பாக இப்போ முக்கியமா எடுத்துக்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல அவங்க ரொம்ப விகாரைகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப கூட நன்கொடைகள் அதே போல வவுனியா மடுக்கந்தை மயிலங்குளம் பகுதியில ஒரு வீடை உடைச்சு அத்துமீறி நுழைஞ்சு 51 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தவறான நடத்தைக்கு உட்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த பெருமளவான பொருட்களை கொள்ளையிட்டு போயிருக்காங்க. யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC rooms, பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின் நம்பர் 82 3rd Cross Street, யஃப்னா. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கு விசாரணைகள் அது தீவிரமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு நாளில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல். அதாவது ஒவ்வொரு நாளுமே இப்போ சாட்சியங்கள் விசாரிக்கப்படுது, வழக்கு விசாரணைகள் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய பின்னணியில இன்னைக்கு நாள்லையும் இது தொடர்பான பல விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இறுதி கட்டத்தை நோக்கி இந்த வழக்கு விசாரணைகள் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோமா இருந்தா இல்ல. இப்போ வழங்கிட்டு இருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் எல்லாமே வெளியான தகவல்களுக்கு எல்லாமே மாறா இருக்கு, தலைகீழா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது தொடர்பான தகவல்களும் இதை தாண்டி நாட்டில் நடந்த பல விஷயங்களை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வணக்கம். வணக்கம் கனுஷியா. அதே போல ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தொடர்ச்சியா வழக்கு முடிகிறது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வழக்கு விசாரணைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. நினைக்கிறேன் இது மூன்றாவது சந்தேக நபரை விசாரிக்கிறாங்க. இரண்டாவது சந்தேக நபர் அவர் கூட பல்வேறுபட்ட, அதாவது இதற்கு முன்னர் அவர் மீது தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை விட அவர் அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். முதலாவது குற்றவாளி கூட, குற்றவாளின்னு எங்களுக்கு சொல்ல முடியாது, சந்தேக நபர். அந்த சந்தேக நபர் கூட அவர் இதற்கு முதல்ல சொன்ன விடயங்களை விட தனக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்தில் அவர் எல்லாத்தையும் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த விடயத்திலையும் இருக்கு. ஆமா, அதாவது இந்த வழக்கோட இரண்டாவது குற்றவாளியா கருதப்படக்கூடிய கபூர் மாமா குற்றவாளி கூண்டுல இருந்து தன்னோட தரப்பு வாக்குமூலத்தை முன் வச்சிருக்காரு. அவரு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை கேட்கும்போது சந்தேகத்திற்கிடமான பல கருத்துக்களும் இருக்கு. அதாவது இதை நம்பலாமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதாங்கிற மாதிரியான கருத்துக்களும் இந்த இடத்துல இருக்கு. இந்த வழக்குல ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை நடத்தின சஹ்ரான், ஹஸ்தூன் உள்ளிட்ட 9 தாக்குதல்காரர்களோட இணைந்து தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக என் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று தீவிரவாத மற்றும் பயங்கரவாத கருத்துக்களை உள்ளடக்கிய உரைகளை நிகழ்த்தி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் என் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த வழக்கில் எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நான் முற்றாக நிராகரிக்கிறேன் அப்படின்னு அவர் எல்லா குற்றச்சாட்டையுமே நிராகரிச்சிருக்காரு. நேற்றைய நாள்ல நௌஃபர் மௌலவியும் அவர் மேல இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் நிராகரிச்சிருந்தாரு. இப்போ இந்த கபூர் மாமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயங்களாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல அவர் சொல்லியிருக்காரு, தன்னோட முதுகு பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு தடவுறதுக்காக ஒரு பழுப்பு நிற மருந்தொன்னையும் கொடுத்துருக்காங்க. அந்த காயங்களோட தழும்புகள் இன்னைக்கும் முதுகு பகுதியில இருக்கு. அதாவது இவங்க தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்துல ஏற்பட்ட பல விஷயங்களை தான் இவர் சொல்லியிருக்காரு, பகிர்ந்திருக்காரு. சஹ்ரானின் மாமாவுடன் எனக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் எனக்கு பன்றி இறைச்சி கொண்டு வருவதற்காக பணம் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பன்றி இறைச்சியை பொதி செய்து கொண்டு அனைத்தையும் சாப்பிடுமாறு என்னை அடித்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது இவர் சொல்ற விஷயத்துல நான் சொல்றேன், பன்றி இறைச்சி கொடுத்தது. அவர் ஒரு முஸ்லீம், குறிப்பா முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொன்னாலே பன்றி இறைச்சிங்கிறது அவங்களுக்கு ஹராம், சாப்பிட மாட்டாங்க. அதாவது அவங்க அவங்களோட அந்த சமய வழிபாடுகளுக்கு ஏற்ற வகையில கொல்லப்படுற மிருகங்களை தான் அவங்க உணவுக்கு எடுக்கிறாங்க. ஆனா பன்றி இறைச்சிங்கிறது இஸ்லாம் மதத்துல முழுமையாவே தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். அப்படி இருக்கிற நேரம் அது வற்புறுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி அவருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா அது உண்மைக்குமே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவர் சொல்லியிருக்காரு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் வாந்தி எடுத்திருக்கதாகவும் தங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற உணவு இல்லாத ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அதை பத்தி, அதாவது அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்
அவர் சொல்றாரு இந்த இடத்துல, எங்களுக்கு தகாத ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் எப்படி அதுக்கு வந்து அதை மதிப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் வெலிக்கடை சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்துல சிஐடியை சேர்ந்த ஷானி அபிஷேகரவும் அதே பிரிவில் தான், அதே வார்டில் தான் இருந்திருக்காரு. எங்களுக்கு தெரியும் ஷானி அபிஷேகரும் வந்து பொய் குற்றச்சாட்டுகளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சிறையில் அடைக்கப்பட்டாரு. அந்த சந்தர்ப்பத்தை தான் இவர் இந்த இடத்துல சொல்றாரு. அவர் ரக்ஷித் அப்படிங்கிறவர்கிட்ட எனக்கு எப்போது பன்றி இறைச்சி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு சரியா நினைவில்லை அப்படின்னு. அதாவது இந்த விஷயம் ஷானி அபிஷேகருக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அவர்கிட்டயும் கூப்பிட்டு கேட்கலாம், இந்த விஷயம் அவருக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கபூர் மாமா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. 2021 ஆண்டு கபூர் மாமாவோட மனைவி உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. அவருடைய மகள், மருமகன், பேர குழந்தைகள் சாய்ந்த மருந்து குண்டு வெடிப்புல உயிரிழக்கிறாங்க. அவர் வந்து ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு உதவியா இருக்கதா சொல்லப்பட்டிருந்தாலும் அது உண்மையா இருந்திருந்தா தன்னோட மகள் உயிரிழந்த இடத்திற்கே போயிட்டு நானும் உயிரிழந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. தன்னோட மதத்தின் அடிப்படையில் தற்கொலை செய்வது பாவம், எனவே என் மீது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டை நான் முற்றாக நிராகரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவர் முன் வச்சிருக்கக்கூடிய சாட்சியங்கள், அப்படின்னா அவர் தரப்பு வாதங்களா இருக்கு இந்த இடத்துல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வழக்கு விசாரணைகள் வெளியாகிட்டு இருந்த எல்லா தகவல்களும் தலைகீழா மாறுமோ அப்படிங்கிற பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது இல்லையா? ஆமா, இந்த இடத்துல நீதிபதி, அதாவது வழக்குல தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நீதவான் தான் இறுதி தீர்மானம் எடுக்கணும். ரெண்டு பக்கமும் அவங்களும் சாட்சி முன்வைப்பாங்க. இவருடைய கருத்தை இவர் முன்வைச்சிருக்கிறார், இவர் முற்றாலும் நிராகரிச்சிருக்கிறார். அதே போலதான் முதலாவது குற்றவாளியாக கருதப்படும் அந்த நபர் கூட தன் மீது வைக்கப்பட்டிருக்க அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்திருப்பதாகவும் தன்னை விடுவிக்குமாறு தான் கோரியிருந்தார். அதே கோரிக்கையை தான் இவரும் முன்வைச்சிருக்கிறார். இது முழுமையா முன்வைக்கப்பட்டிருக்க அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இறுதி தீர்ப்பு நீங்க சொல்ற மாதிரியே வந்து நீதிமன்றம் தான் வந்து முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன சொல்றது, ஒரு வழக்கு முடிவடையும் போது இந்த மாதிரி 2 தரப்பும் விசாரிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சட்ட நடவடிக்கை, சட்டத்தோட முக்கியமான ஒரு அம்சம். அப்படியான பின்னணியில தான் இப்போ இவங்க கிட்ட சாட்சியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட உத்தரவு எப்பவுமே வந்து சுயாதீனமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த வழக்கு விசாரணைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது இந்த கேஸ் மறுபடியும் இழுபடுமா இல்லாட்டி இறுதி தீர்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்களும் கொஞ்சம் முரணா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிற பட்சத்துல வந்து அதையும் விசாரிக்கிறதுக்கு இன்னொரு கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இது மறுபடியும் இழுபடுமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் அந்த ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வெளியாகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஷிரான் பாசிக் ஒரு பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர் அண்மையில் வந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார் துபாயில் இருந்து. இவர் தொடர்பாக பல தகவல்கள் இன்னைக்கு நாளில் வெளியாகிருக்கு. அதில் அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய விசாரணைகள், அதாவது முதலாவதாக இவர் வந்து தடுத்து வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட பின்னணியில் இப்போ அவர் வந்து 90 நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தடுத்து வச்சு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுக்கேற்ற அடிப்படையில் தான் இப்போ அவர்கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளில் இப்போ கொஞ்ச நாளாகவே அவர் தொடர்பாக பல தகவல்கள், பல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வெளிவந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாள்ல என்ன அப்படின்னு சொன்னா, அவரோட மகன் அரசியல் ஈடுபட்ட விஷயம் தொடர்பாகவும் அவர் பல அரசியல் கட்சிகளோட விகாரைகளுக்கு பணம் வழங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு நாள்ல தெரிய வந்திருக்கு. அதாவது விகாரைகளுக்கு பணம் வழங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற நேரம் இது யாரு கூட சரி கனெக்ட் பண்றதுக்காக இந்த வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு விளங்குதா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? விகாரைகளுக்கு பணம் அப்படின்னு சொல்லும்போது யாராவது தேரர் தொடர்பா இருக்குமா? அப்படி இல்லாட்டி இல்ல அரசியல் தொடர்பாக இப்போ முக்கியமா எடுத்துக்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல அவங்க ரொம்ப விகாரைகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப கூட நன்கொடைகள், அதே போல நிறைய பிக்குமார்கள் அவர்களுக்கு இப்பயும் கூட சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கீழே வந்து இப்ப நாமல் ராஜபக்ஷவுக்கா இருக்கட்டும் பல பேர் வந்து இந்த தேரர்கள், பௌத்த தேரர்கள் வந்து
ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ இவரும் வந்து ஷிரான் பாசிக்கும் வந்து நிறைய அரசியல் கட்சிகளோட தொடர்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வெளியாகியிருக்கு. அதாவது இவர் நாடு கடத்தப்பட்டு முதலாவது 2வது தகவல்கள் வெளியாகும் போதே இந்த ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா தேசபந்து தென்னக்கோன் வந்து இவர்கிட்ட 250 கோடி லஞ்சம் கேட்டிருக்காரு. இப்போ எங்களுக்கு தெரியும் சோல் பீச் அண்மையில் இடிக்கப்பட்டது. இந்த சோல் பீச் வந்து ஷிரான் பாசிக்கு சொந்தமானது அப்படின்னும், இது ஏன் இடிக்கப்பட்டது திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது தான் தேசபந்து தென்னக்கோன் கேட்ட இந்த என்ன சொல்றது, லஞ்ச பணம் வந்து கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டிருக்கு. அதை பழிவாங்கிற நோக்கத்தில் தான் இது வந்து ஒரு என்ன சொல்றது, சட்டவிரோதமான கட்டிடம் அப்படிங்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கு கீழே இந்த சோல் பீச் ஹோட்டல் வந்து இடிக்கப்பட்டுச்சு. இதை தாண்டி இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல அரசியல் கட்சிகளோட இந்த பிரச்சாரங்கள், ஊடக பிரச்சாரங்கள் எல்லாமே இந்த சோல் பீச் ஹோட்டலுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான அடிப்படையில் தான் இன்னைக்கு நாளில் அவருக்கு வந்து அரசியல் கட்சிகளோட நல்ல நெருக்கமான தொடர்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அதாவது ஷிரான் பாசிக்கோட மகனான நதீம் பாசிக் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட தெஹிவளை தொகுதி அமைப்பாளர் பதவியை பல கோடிகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கி பெற்றுக்கொண்டுள்ளதாக புலனாய்வு ஊடகவியலாளரும் இலங்கை விமானப்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான கீர்த்தி ரத்நாயக்க தெரிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்து அது. இது எங்கேயுமே வந்து இன்னும் போலீஸ் விசாரணை அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அவர் வந்து ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் இது. இதுக்கு முன்னாடியும் அவர் ஷிரான் பாசிக் தொடர்பாக பல கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. எங்களுக்கு தெரியும் மைத்ரிபால சிறிசேன வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட தலைவராகவும் இருந்தார். ஆமாம், அப்படி இருந்த பின்னணியில தான் வந்து இந்த தெஹிவளை தொகுதி அமைப்பாளர் பதவியை பெற்றுக்கொள்றதுக்கு மைத்ரிபால சிறிசேனவுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வெளியில பாக்குற நேரம் நல்லவங்களா தான் தெரியுறாங்க. ஆனா இப்பதான் தெரியுது ஒவ்வொருத்தரும் என்னென்ன மோசடி பண்ணி பதவியை எடுத்துக்கிறாங்க. அதாவது காசு இருக்கு அப்படின்னு சொன்னா, பதவி, அதிகாரம், அந்த அந்தஸ்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன வேணா நாங்க பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் முக்கியமா இந்த விஷயங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகி இருக்காங்க. என்ன சொல்றது, அமைப்பாளர் பதவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவர் தெஹிவளை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே தன்னோட பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போ பல விகாரிகளுக்கு பண உதவி செஞ்சிருக்காங்க. இந்த பணம் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அவருடைய தந்தை ஷிரான் பாசிக் தான் கொடுத்துருக்காரு. அப்போ அது மூலமா தான் அவர் வந்து இந்த அரசியல் கட்சிகளோட தொடர்புல இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் இவரின் பெரும் தொகை பணம் ஒரு தேரரிடம் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருந்திருக்கு. வெள்ளவத்தை ஹக்முன நந்தாலோக தேரரோட பெயர் தான் இந்த விஷயத்துல வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஹரகட்டாவோட பணம் தொடர்பிலும் இந்த தேரர் தொடர்பு பட்டிருந்ததாகவும் அந்த அவருடைய அதாவது ரக்கித ராஜபக்ஷ வேற யாரு சரிதா பேசிங்க கைதான சந்தர்ப்பத்திலையும் இந்த தேரருடைய பெயர் வந்து அதிக அளவில் பேசப்பட்டது. இப்போ ஷிரான் பாசிக் தொடர்பாக இந்த விஷயங்கள் தான் வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு தேரர்கிட்ட அந்த பணத்தை வச்சிருந்தா அப்போ அவங்களுக்கு சில நேரம் காணிக்கை பணமா சந்தா பணமா அந்த மாதிரி வரலாம் தானே. அப்போ சந்தேகம் வராது. அந்த சந்தேகம் வராம இதை பேணுறதுக்காகவும் இவங்க இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்காகவும் ஒரு சூழ்ச்சியா இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பதான் வெளியே. சாதாரணமா தேரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான தனி மரியாதை இருக்கும் தான். இப்போ பஸ்ஸில் கூட நம்ம ஏறும்போது அந்த ஃப்ரண்ட் சீட் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி இப்போ அவங்களுக்குன்னு தனித்தனி மரியாதைகள் கொடுக்கப்படும். எல்லா தேரர்களும் இல்லை. இப்போ ஏர்போர்ட்ல கூட பல பேர் செக் பண்றது இல்லை. ஆனா ஏதோ ஒரு சந்தேகத்துல செக் பண்ணி தான் அன்னைக்கு அவ்வளவு போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மரியாதை இருக்கு அப்படிங்கிறதுனால தான் தேரர்கள் கிட்ட போதைப் பொருளை கொடுத்து அனுப்புற அளவுக்கு அன்னைக்கு ஒரு சம்பவமே நடந்திருந்தது. அது மாதிரி தான் இன்னைக்கு நாள்ல வெளியா இருக்கக்கூடிய தகவலும். இப்போ இப்படி இருக்கும்போது ஷிரான் பாசிக் தொடர்பா இப்படியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கும்போது அவரோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் நேற்றைய நாள்ல வெளியாகுது. அதாவது சந்தேக நபர் சார்பா நேற்றைய நாள் நீதிமன்றத்துல முன்னிலையான சட்டத்தரணி வசந்த பிட்டிகளை நாராயண்பேட்டை போலீசாருக்கு அருகில் இருக்கக்கூடிய கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவில் தான் ஷிரான் பாசிக் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், சந்தேக நபர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாராயண்பேட்டை போலீஸ் நிலையத்தில் இருந்து மத்திய குற்ற புலனாய்வு பிரிவுக்கு நடத்தி கூட்டிக்கிட்டு போறதாகவும் இதனால அவரோட உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காரு. இதை பரிசீலித்த நீதவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சந்தேக நபருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாராயண்பேட்டை போலீசாருக்கும் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவோட பணிப்பாளருக்கும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. சில நேரம் அந்த நேரத்தில் ஒரு கன் ஷூட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் உயிரச்சுறுத்தல் அந்த மாதிரி ஏற்படலாம். ஏன்னா போலீஸாருக்கு என்ன ஒரு ஜீப் ஒன்றும் இல்லையா,
அதுதான் என்ன பக்கத்துல இருக்குன்னு சொல்லி நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். தாண்டி இப்போ யார் யாரோட பேரெல்லாம் வெளியில வரப்போதோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கொலை செய்யறதுக்கு முன் வரலாம் இல்லையா. உள்ள சிறைச்சாலைக்குள்ளேயே ஆட்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அச்சுறுத்தல்கள் இருக்கும்போது வெளியில இவ்வளோ சுதந்திரமா கூட்டிட்டு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ண சிரமமான ஒரு விஷயம். இப்போ எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, நீங்க வந்து உரிய பாதுகாப்பு அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு தெரியும் கபில சந்திரசேனோட விஷயமா இருக்கட்டும், இன்னொரு தகவல் தான் இந்த சுரேஷ் சலை விஷயத்துல வந்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் தற்கொலை செஞ்சு உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய அவர் வந்து சிடி விக்ரமரத்ன, இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில வழக்குகளோட முக்கியமான சாட்சியங்களா இருந்தவங்க தான். எங்களுக்கு தெரியும் கபில சந்திரசேன வந்து ஏர்பஸ் ஊழல் வழக்கு தொடர்பா பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டார். ஆனா இந்த என்ன சொல்றது, எங்களுடைய சட்டத்திலையா அப்படி இல்லாட்டி இந்த பாதுகாப்புலையா வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருந்ததுனால தான் அவருடைய கொலை இன்னைக்கு நாள் வரைக்கும் மர்மமாவே இருக்கு. இப்போ வரைக்குமே எந்த தகவலும் இல்லையே, அவர் கொலை பண்ணப்பட்டாரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற தொடர்பா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வெளிவரல. அந்த அப்படியே மூடி மறைக்கப்படுது, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய உயிருக்கும் நிச்சயமா வந்து அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். இவர் மட்டும் இல்லை, முக்கியமான வழக்குகளோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சந்தேக நபர்கள் எல்லாருக்குமே வந்து தீவிரமான பாதுகாப்பு வழங்கியே ஆகணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவரோட பணம் வந்து பியூமி ஹன்சமாலிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. பியூமி ஹன்சமாலி தான் இவருடைய அந்த போதைப் பொருள் தொடர்பாக இவர் வித்தோ இல்லாட்டி இவருக்கு இந்த வழியில சரி வந்து அந்த பணத்தை பாதுகாத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிங்கள மீடியாஸ்ல இப்போ இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆமா, அதாவது இப்போ அவங்களுடைய பெயர், அதாவது பிரபல மொடல் நடிகை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள, இலங்கையோட பியூமி ஹன்சமாலி. இவங்க வந்து இந்த கெஹல் பத்ர பத்மே விஷயத்துலையும் வந்து உங்களுடைய பெயர் அடி வாங்கி இருந்துச்சு. அவங்க வந்து விசாரணைக்காகவும் போயிருந்தாங்க. அதாவது ஃபோட்டோஸ், கெஹல் பத்ர பத்மையோட ஃபோனில் வந்து அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இருந்ததாகவும் அதனால இவங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டேயும் விசாரணைகள் நடந்திருந்தது. இப்போ இவரோட விஷயத்துலையும் வந்து அவங்களுடைய பெயர் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ குறுகிய காலத்தில் அவங்க செல்வந்தரா மாறிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்களோட இது பிசினஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லி, அதாவது இந்த அழகு பொருட்கள் அவங்க வந்து இந்த க்ரீம் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க வந்து அவங்க வெளியில சொல்றது அந்த மாதிரி தான். இந்த பிசினஸ் எல்லாம் எனக்கு ஒன்னாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெவ்லாக் சிட்டிலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஹெவ்லாக் சிட்டில அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. ஆமா, அதோட தான் அவங்களுக்கு பிரச்சனை சர்ச்சைகள். இன்னொரு முக்கியமான விஷயம், இருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாவிச்ச வாகனத்தை அவங்க அப்படியே ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது கூட ஒரு சட்ட சிக்கலா இருக்கு. ஆமா, அதாவது இந்த விஷயமும் வந்து தெரியும். அது ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா கோட்டாபய ராஜபக்ஷ கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே அதை வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க, இல்லை நான் வந்து அந்த வாகனத்தை வாங்கியிருந்தேன் அப்படின்னு. அதை அந்த என்ன சொல்றது, கொழும்புலேயே ரொம்ப பிஸியான ஒரு இடத்துல தான் அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப பெருமதியாக இருக்கும் அப்படிங்கிற சர்ச்சைகளுக்கு கீழே சிக்கன ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் இந்த ஷிரான் பாசிக் விஷயத்தில் வந்து பேசு பொருளாக மாறி இருக்காங்க இன்னைக்கு நாளில் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அடுத்ததாக பார்ப்போமே. ஆனால் இப்போ விடுதலை இயக்கம் இலங்கையில இல்லாமல் ஆக்கப்பட்ட இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலாகுது விஷயம். அப்படி இருக்கிற நேரம் திடீர்னு நேற்று முந்த நாள் ஒரு பேசும் பொருளாக அமைஞ்ச விஷயம் தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் பலைங்கிற பிரதேசத்தில் மீண்டும் ஒருக்கா இப்படி விடுதலை இயக்கத்தின செயற்பாடுகள் ஆரம்பமாகி இருக்கு. பலை காட்டு பகுதியில் தான் ஒரு கேம்ப் ஒன்று இயங்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளி வந்திருந்தது. அப்ப இந்த விஷயம் தொடர்பாக பெருசா பேசினாங்க. முக்கியமா ராஜபக்ஷ ரெஜிம் இருக்கு தானே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இந்த விஷயத்த அவங்களுக்கு தேவையான மாதிரி அரசியல் மாத்திக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதாவது அவங்க வந்து எப்படியுமே இந்த யுத்தத்தை முன்னுக்கு வச்சுதான் அவங்களோட அரசியல் இப்பயும் மேற்கொண்டு வராங்க. அதாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், மீண்டும் ஒரு விடுதலை புலிகள் தலை தூக்கலாம், இவ்வாறான விடயங்களை சொல்லித்தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ முக்கியமா இந்த தகவல் கிடைச்ச கசிஞ்சதுக்கு பிறகு எல்லா இடத்துலயும் அது சிங்கள மீடியாஸ்ல நிறைய பேசினாங்க, தமிழ் மீடியாஸ்ல பேசினாங்களா அப்படிங்கிறது பெருசா தெரியல. இருந்தாலும் கூட போலீஸ் மா அதிபர் விளக்கம் அளிச்சிருந்தாரு, இல்ல நம்ம தேடி பார்த்தா அங்கே ஒரு 100 பேர் தையல் இயந்திரங்கள் வச்சு ஒர்க் பண்றாங்க. அதே போல அன்னைக்கு பண்ணைகள் இருக்கு. அப்போ
சிலருடைய தொழிலை இல்லாமாக்குறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி திட்டம் தான் நடந்திருக்கு. அந்த இடத்துல சொன்ன இடத்துல அப்படியான எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அதை கூட பொருட்படுத்தாம திருப்பி திருப்பி இந்த விஷயம் ஆமா, பப்ளிக்ல பேசுபொருளா மாறிடுச்சு. பேசப்பட்டிருந்தது. எப்படி சரி இன்றைய நாள்ல கைது செஞ்சிருக்கிறாங்க, இந்த போலியான தகவலை பரப்புன அந்த நபரை கைது செஞ்சிருக்கிறாங்க ஆமா. அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அதாவது இந்த வெளியாகிருக்கு. சோஷியல் மீடியா மூலமாகவும் காணொளி மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி இந்த மாதிரி உறுதிப்படுத்தப்படாத பொய் தகவல்களை வெளியிட்ட நபர் ஒருத்தர் தான் இந்த விஷயம் தொடர்பாக வந்து பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இனவாதம் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இந்த மாதிரி இனவாதத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரியான ஒரு வியூகத்தில், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அமைஞ்சிருந்தது. இப்போ அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சமூக வலைதளம் வாயிலாக காணொலி ஒன்றை வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கிளிநொச்சி மாவட்டம் பழைய பிரதேசத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருவதாக உறுதிப்படுத்தப்படாத பொய் தகவல்களை பரப்புனது தான் இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பெல்லன்வில்ல பொர்லஸ்கமு பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கு. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து நலிந்த ஜெயதிசையும் நேற்றைய நாளில் இது தொடர்பாக பேசியிருந்தார். எப்படின்னா, அதாவது இந்த பயங்கரவாத முகாம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை அப்படின்னு சொல்லி அவர் வந்து முழுக்க இதை வந்து மறுத்து இருந்தார். இப்போது எங்களுடைய நாட்டில் இந்த இனவாதத்தை வச்சு அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது முதலாவது சந்தர்ப்பம் கிடையாது. எங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா பல சந்தர்ப்பங்களில் இந்த இனவாதம் அப்படிங்கிறது வந்து பெருசாக பேசு பொருளாக மாறி இருந்தது. இது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இதை அதிக அளவில் பண்ணது யாருன்னு கேட்டால் சிங்களவர்கள் தான், இல்லையா? இப்போ தமிழர்கள் யாருமே எந்த இடத்துலையுமே போயிட்டு இனவாதத்தை பரப்பி அரசியல் செய்யலை. எனக்கு தெரிஞ்சு திருகோணமலையில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்படுது. அங்கே இருந்து இந்த எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளவத்தையில் ஆரம்பிச்சது. அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அது வந்து பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு தமிழர் ஒருத்தரை நினைவு கூர்ந்துட்டாங்க, அவர் பண்ண விஷயங்களை வந்து பெருசாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு சம்பவம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக விளங்குது, இவங்க வந்து இப்போ அரசாங்கத்தை வீழ்த்துறதுக்கு இவங்க கிட்ட சரியான ஒரு வேலிட் பாயிண்ட் இல்லை. இப்போ இனவாதத்தை பேசி தான் எங்களால் வந்து இதை இல்லாமல் பண்ண முடியும். இப்போ சுரேஷ் சலை விவகாரத்தில் இந்த விமல் வீரவங்செல்லாம் என்ன பேசுனாங்க, அந்த இனவாதத்தை வச்சு தான் அரசியல் செஞ்சாங்க. அதாவது டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அரசாங்கம் வந்து சுரேஷ் சலைவை கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எல்லா அரசியல்வாதிகளுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு சில இனவாத அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் செய்ய வேற வழி தெரியாது. என்ன செஞ்சால் அரசியல் செய்ய முடியும், மக்களுக்கு நல்லது பண்ணால் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லை. நாங்கள் இனவாதமாக பேசுனா எங்களை பற்றி 4 பேர் நாளைக்கு நல்லா பேசுவாங்க அப்படின்ற, அதாவது இலங்கையில அது ஒரு பேசும் பொருளாவும் அமைஞ்சிருக்கு. இனவாதத்தை தூண்டிட்டாலே அதை மக்களும் நம்பிடுறாங்க. அதுதான் முக்கியமானது. முக்கியமா சொல்ல போனா இந்த டவுன் சவுத் எடுத்துக்கிட்டாக்க, முக்கியமா இந்த இனவாதம் அப்படின்னு தூண்டி விட்டுட்டாக்க டக்குன்னு ஃபயர் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த காணலாம் சவுத் சைட்ல. ஆமா, அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டாலே போதும், அதுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட் பண்றது. எங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த செம்மணி விவகாரத்துக்கும் கூட விமல் வீரவங்ச ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. இப்போ செம்மணியில கண்டெடுக்கப்படுற இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பாக ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாரு. இதெல்லாம் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. இதெல்லாமே அவங்களுடைய அந்த மனப்பான்மையை தான் வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகள் தான் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களா இருந்தால், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு சில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத தாண்டி என்ன சொல்கிறது, பொதுவாகவே மக்கள் வந்து அதை ரொம்பவே இலகுவாக அதுக்கு வந்து அதை நம்புகிறாங்க. ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற 2வது சந்தேகம் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு இனவாதமாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுதா இருந்தால், இனவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் வந்து அதிக அளவில் யோசிக்க தவறுறாங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் எங்களுடைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே இது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக பேசுகிற அளவுக்கு இதை வந்து பேசு பொருளாக மாற்றுறதும் நாங்களே தான் அப்படிங்கிறது தான். இதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த கல்முனையில் நடந்த சம்பவம், இல்லையா? கல்முனையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு முஸ்லீம் வைத்தியர்கள் தாதியர்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சோஷியல் மீடியாவில் வந்த கருத்துக்களும் சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்ட விஷயங்களும் தான் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? இன்னைக்கு நாளில் அவங்கள வந்து இடமாற்றி இருக்காங்க. கல்முனையிலேயே இடமாற்றி இருக்காங்க ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது முக்கியமாக அவங்க வந்து அவங்களோட தேசிய உடையில
நர்சஸ்க்கு முக்கியமாக தாதி எடுத்துக்கொண்டா அவங்களுக்கான ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. இப்போ நம்ம போலீஸ் எடுத்துக்கொண்டா போலீஸ்க்கு யூனிஃபார்ம் அப்படி இருக்குது. ஆனால் இவங்க வந்து அந்த யூனிஃபார்ம் மீறி அவங்களோட தேசிய உடையில யூனிஃபார்மாக ஆக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு தரப்பு சொல்லவும், இன்னொரு தரப்பு இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தொடர்பாகவும் இப்போ ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, இலங்கையில் இனி வரும் காலங்களில் போலீஸ் திணைக்களத்திற்கு அதே போல் இராணுவத்திற்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் முஸ்லீம் பெண்கள் பணிகளுக்கு எடுத்துக்கொள்கிறாங்க தானே, அந்த சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு அவங்களோட தேசிய உடைய அணிகிறதுக்கு அனுமதி வழங்குங்க. அப்போ முக்கியமாக போலீஸ் அப்படியா இருந்தாக்க அவங்க அந்த ஃபர்தா அதெல்லாம் போட்டு தான் இனி வேலைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. முக்கியமாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க ஒரு அனௌன்சர். அவங்க வந்து இலங்கையில் இருக்கிற முக்கிய அரசாங்க ஒரு ரூபவாகினி திணைக்களத்தை, தொலைக்காட்சி திணைக்களத்தில் அவங்க ஒரு நியூஸ் ரீடராக தெரிவு செய்யப்பட்டுட்டாங்க. தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவங்களோட கோரிக்கை என்னன்னா, நான் வந்து ஃபர்தாவோட தான் நியூஸ் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த காரணத்தால் அவங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் போயிருச்சு. போனதுக்கு பிறகு அவங்களோட ஊரில் அக்கரைப்பத்து அவங்களோட ஊர், அந்த ஊருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்றில் அனௌன்சராக இப்போயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைனால அவங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் போணுச்சு. பொதுவாகவே இது எல்லா இடங்களையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதாவது தன்னுடைய மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஒரு சில இடங்கள்ல இது அனுமதிக்கப்படுது, இன்னொரு சில இடங்கள்ல வந்து முற்றிலுமா தவிர்க்கப்படுது. அது அவங்களுக்கு ஒரு அடையாளமா மாறிடுச்சு. எங்களுக்கு தெரியும், பொதுவாகவே முஸ்லிம்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடந்து கொஞ்ச நாட்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த உடை வந்து பிரச்சனையாவே இருந்துச்சு. எங்கேயும் போகல, அது சில நேரம் வீடியோ எடுத்துடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. இந்த ஷாப்களுக்கு போயிட்டு கூட அவங்களுக்கு இந்த சாமான் வாங்குறதுக்கோ வெளியில இறங்குறதுக்கு இயலாத ஒரு சந்தர்ப்பம், பஸ்ல ஏற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள். சந்தேக கண்ணோடையே தான் எல்லாருமே அவங்க சந்தேகப்படுறதும் தவறில்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தானே நாட்டில் நடந்துச்சு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானா, அதுக்காக எல்லாரையுமே இந்த மாதிரி நம்ம சந்தேகத்தோட பாக்குறதும், அதனால பாதிக்கப்படும் போது அவங்க ஓரளவுக்கு அவங்க மன ரீதியா பெரிய பிரச்சனைகளை. அதே போலதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல கனுஷியா, அந்த ஆட்டுப்பட்டி தெரு சைட்ல நடந்த ஒரு கன் ஷூட், அந்த நேரம் கூட அந்த முஸ்லிம்ஸ் அணிகிற அந்த முழு ஆடையில தான் வந்து இருந்து அந்த கன் ஷூட் நடந்திருக்கும். ஆமா, இந்த மாதிரி அது ஏன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி தன்னோட அடையாளம் வெளியில தெரியாது. அதனாலதான் அதுல வந்து நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றது வந்து இப்ப அந்த ஒரு ஃபர்தாவோ அப்படின்னா அவங்களுடைய அந்த தேசிய உடைய அணிஞ்சிட்டு போகும்போது மோஸ்ட்லி யாருமே வந்து செக் பண்ணவும் மாட்டாங்க தானே. இப்ப நம்ம தேரர் விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம், அந்த மாதிரி தான் இது. ஏன்னா அது தெரியும் அவங்களுடைய மதத்தோட அடிப்படையில பெருசா அது வந்து யாருமே சரி பெண்கள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விடுறது, அவங்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுறது அதிகம் அப்படிங்கறதுனாலதான் அதிக அளவான குற்றச்சம்பவங்களுக்கு அந்த ஒரு ஆடை பயன்படுத்தப்படுது. அப்போ அதை வச்சுக்கிட்டு நாங்க மத்தவங்களை வந்து பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து கூடாத ஒரு விஷயம் தான். ஆனா இந்த எங்களுக்கு தெரியும் கல்முனையில ஒரு சட்டத்திட்டம் அதோட பாதுகாப்பு தொடர்பா எடுக்கிற நேரம் ஒரு நேரம் உடன்படாமையும் இருக்க முடியாது. ஆமா, அப்படியும் இருக்குதான். ரெண்டு பக்கம் இந்த விஷயத்துல இருக்கு. மற்றது இந்த எங்களுக்கு ஞாபகம் கல்முனைன்னு சொன்னோடனே ஒரு நாயினால ஒருத்தருக்கு இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு நாயினால இன்னைக்கு வந்து அனுஜன் அப்படிங்கிற ஒரு இளைஞருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் கல்முனையில நடந்த ஒரு சம்பவம். இதுவும் வந்து என்ன சொல்றது, ஃபேஸ்புக்னாலதான் பாதி பிரச்சனை. இதுல ஒரு போஸ்டுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா மாறி அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த என்ன சொல்றது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் நடந்த சம்பவமா இருக்கட்டும். இன்னைக்கு நாள்ல அவங்க இடமாற்றப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கு, அந்த வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனா இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அது என்ன சொல்றது, ஒரு சிலர் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய இன்னைக்கு நாள்ல ஒரு பெரிய சிக்கலா தான் போய்கிட்டு இருக்கு. நலிந்த ஜெயதீஸ் அவர்களோட இது தொடர்பா சுகாதார அமைச்சர் அவர்கிட்ட இது தொடர்பா கலந்துரையாடல்களை நடத்தி இதுக்கு ஏதாவது ஒரு விரைவான சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தரப்பு முன்வைக்கிற கோரிக்கையும். கோரிக்கைங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே அரசாங்கம் மேல போய்கிட்டு இருக்கு. ஜனாதிபதி ஒரு காலப்பகுதியில சொல்றாரு, இனவாதம் நாங்க பண்ண மாட்டோம் பாராளுமன்றத்துக்குள்ள சொல்றாரு. அந்த வீடியோ கூட இப்போ கொஞ்சம் பேர் வந்து மறுபடியும் ரீஷேர் பண்ணி அன்னைக்கு அப்படி சொன்னாரு, ஆனா இந்த வைத்தியசாலையில சம்பவம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல நாங்க எங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச இந்த சம்பவத்துல எங்களோட வச்சுக்கிறது நல்லோன்னு நினைக்கிறேன். நீங்க சோஷியல் மீடியால உங்க கருத்துக்களை சொல்றோங்கிற பேர்ல பாதி விஷயத்த வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு.
இப்போ இனவாதம் மதவாதம் பேசுறதுக்கு ஒரு இடமும் இருக்கு. நீங்க எந்தெந்த விஷயத்துல போய் இதை இனவாதத்தையும் மதவாதத்தையும் உங்களுடைய அந்த ஆதங்கங்களை கொட்டி தீர்க்க போறீங்க அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா நீங்க முன்வைக்கிற கருத்துக்கள்னால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கலாம். அப்போ எல்லாமே வந்து அரசாங்கம் பார்த்து சரியான முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். அதே மாதிரி அண்மையில் வவுனியாவில் ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு. வவுனியா மடுக்கந்தை மயிலங்குளம் பகுதியில் ஒரு வீடை உடைச்சு அத்துமீறி நுழைஞ்சு 51 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தவறான நடத்தைக்கு உட்படுத்தினது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த பெருமளவான பொருட்களை கொள்ளையிட்டு போயிருக்காங்க. இப்போது நாட்டில் என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து 51 வயது அப்படின்னு சொல்லப்படுது. 8ஆம் திகதி இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் வீட்டில் இருந்த வாகன சாரதி மீது வாளால் முதல்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டோட உரிமையாளரான இந்த பெண்ணோட வாயை பிளாஸ்டரால் ஒட்டி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த அந்த தங்க நகைகள் கைகள் எல்லாத்தையுமே கட்டி அவங்க கிட்ட இருந்த தங்க நகைகள் எல்லாமே வந்து கொள்ளையிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் விசாரணைகளில் தெரிய வந்திருக்க தகவல். அதுக்கப்புறம் இந்த பெண்ணை வந்து என்ன சொல்றது கூட்டு வன்முறைக்கு உட்படுத்தி இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. வீட்டில் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்கள், 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட பொருட்களையும் காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்களையும் சந்தேக நபர்கள் கொள்ளையிட்டு போயிருக்காங்க. நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. அதாவது ஒரு டீமா சேர்ந்து தான் இது அவ்வளவும் நடந்திருக்கு. இவ்வளோ பெருமதியான சொத்துக்களை வந்து என்ன சொல்றது வீட்டோட உறுதி பத்திரம் காணி உறுதி பத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருந்திருக்கணும். சம்பவம் தொடர்பாக கிடைச்ச முறைப்பாட்டை அடுத்து வவுனியா போலீசார் இந்த ஆபத்தான நிலையில் இருந்த இந்த பெண்ணை வந்து மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவங்க கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர், மொத்தமாக 5 பேர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன சொல்கிறது இவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போது இவங்க வந்து இந்த எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு ஒரு காட்டில் மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதியில் இருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் வந்து போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகியிருக்கு. இப்போ இந்த செய்தியை பற்றி நாங்கள் ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது தனியாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஆட்கள் தான் டார்கெட் பண்ணுறாங்க இல்லையா. அதாவது தனியாக வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், சிங்கிளாக இருந்து இருக்கவங்க வீட்டில் அந்த மாதிரியானவங்களை தான் வந்து டார்கெட் பண்ணி இப்படியான விஷயங்கள் நடக்குது நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கண்காணிச்சிட்டு இருந்திருக்கலாம், அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலமாக ரொம்ப க்ளோஸாக பழகி இருந்திருக்கலாம். இப்படி பிளான் பண்ணி தான் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்களில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கணும், நாங்கள் அவதானமாக செயற்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ வீட்டில் நாங்கள் தங்க நகைகளை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி ரோட்டில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் எங்களுடைய நாட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது பொருட்களோட விலைவாசிகள் அதிகரிக்க தங்க நகைகளோட பெறுமதிகள் அதிகரிக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நாட்டில் நடக்கிறது. அது வந்து குறை சொல்ல முடியாது. இப்படி நடக்கும் தான் நாங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீ நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஃபீல் பண்ணுறதை விட நடக்காமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த செய்தியை வந்து நாங்கள் இன்றைக்கி நாளில் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ இதை தாண்டி இன்றைக்கி நாளில் நடந்த பல முக்கியமான பரபரப்பான சம்பவங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படி சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி நாளைய நாளையும் சந்திக்கலாம். வணக்கம். அதுவரை யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC rooms, பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, Jaffna.